அப்புறம் ப்ரோ ஒரு வழியா ஆர்ஐ ரோட் இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டீங்க ஆர்டரு. எங்க ப்ரோ ஆர்டர் கொடுத்தாங்க? இப்போதான் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நமக்கு டிஆர்டி ஆர்டர் வாங்க வேண்டியது இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ற ஆர்டர் மட்டும் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சு டிஆர்டி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு லெட்டர் போகும். அதுக்கப்புறம் தான் பிளாக் சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம போஸ்டிங் எடுக்க முடியும். இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான அலாட்மெண்ட் ஆர்டர். ஓஹோ ப்ரோ, நானும் அலாட்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிசி மூலமா வாங்கினேன். பட் அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 4th பேராகிராஃப் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி மென்ஷன் பண்ணி எஸ்எல்பி சம்திங் ஏதோ போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமா புரியல. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா ப்ளீஸ்? அது உனக்கு மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாருக்குமே தான். ஆர்டர் வாங்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக தான் அந்த டிஎன்பிசி முன்னாடி நின்று போட்டோ பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதுதான் இப்போ 2 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பேர் படிச்சு பாக்குறது இல்ல. அந்த 4வது பேராகிராஃப்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா எஸ்எல்பி பெண்டிங், ஓகே எஸ்எல்பி 22976 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன அப்படி அர்த்தம்னா, இந்த பணி நியமன ஆணை வந்து ஒரு கேஸ்ல இருக்கு, அதுக்கு அப்புறம் தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். ஸோ இந்த கேஸ் எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போச்சு, இதோட ப்ராசஸ் என்னன்றத ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக ஒன்று சொல்லிடுறேன். 2023 வந்து சாலை ஆய்வாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து ஊரக வளர்ச்சி துறையில ஒரு சம் வேகன்ட்ல கால்பர் வருது. டிஎன்பிசி தான் வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க, தேர்வாணையம். வெளியிடும் போது என்ன பண்றாங்கன்னா குவாலிஃபிகேஷனை வந்து தப்பா விட்டுறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் 2 பேரும் ஐடி படித்தோம். பட் என்ன பண்றாங்க, டிப்ளமோ பி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணுதுன்னா, சில விதிகள், சிறப்பு விதிகள்லாம் வந்து முரண்பாடு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், சரி ஒரு வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறோம். ஓகேவா? இந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தனி நீதிபதி வந்து பல்வேறு கட்டமா விசாரிச்சு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐடி சான்றிதழ் வந்து கட்டாயம் அப்படின்னும் போது, நீ டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுங்க, எம்இ முடிச்சுட்டு யாருனாலும் வாங்க, பட் மினிமம் ஐடி வந்து ப்ரொசஸ் பண்ணிருக்கணும், ஐடி சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2வது வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் வந்து 2016 வந்து சிறப்பு விதி 25 வந்து சரியா பயன்படுத்தல, முரண்பாடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிவு 68 தான் பொருந்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த உத்தரவு தனி நீதிபதி மதிப்பிற்குரிய ஜிஆர் சுவாமிநாதன் அவர் கொடுத்துறாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டு, டிஎன்பிசி, பிஇ, டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலதரப்பட்ட மக்கள் வந்து அதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு போறாங்க. ஸோ அங்கேயும் என்ன பண்றாங்க, பலகட்ட விசாரணைக்கு முன்னாடி வந்து அந்த மனு எல்லாமே தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஓகேவா? தள்ளுபடி பண்ணி கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து பலகட்டமா வந்து போராட்டம் பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்டு வந்து டிஎன்பிசி மனு கொடுக்குறோம், துறை சார்ந்த அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறோம். ஸோ வந்து ரிசல்ட்டே வெளியிடல. ஓகேவா? அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து அரசும் சரி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் சரி, உச்ச நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு போகல. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து இந்த விதத்தை ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுது. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, தேர்ட் பார்ட்டி அப்பீல் சொல்லிட்டு போறாங்க. பிஇ மாணவர்கள் மட்டும் அப்பீல் போறாங்க. அப்பீல் போயிட்டு அவங்க வந்து லாஸ்ட் ஒரு 9வது மாசமே போயிடறாங்க, 24ல அப்பீல் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அரசாங்கத்தை தொடர்ந்து புஷ் பண்ண 27/11/2024 வந்து இந்த சாலை ஆய்வாளர் பணிக்கு வந்து ரிசல்ட் வருது. அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் நம்ம சார் வந்து டிஎன்பிசி வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து ரிட் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 14/10 ரிசல்ட் கிளாரிபிகேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி தான் 27/11 ரிசல்ட் வந்துருது. ஓகேவா? அப்போ இந்த ரிசல்ட் வர பட்சத்துலயும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டிஎன்பிசி வந்து 19/20 வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, ஸோ நான் அடுத்த ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இதுதான் இது டிலே ஆனதுக்கு தான் காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 7-8 மாசம் ஆயிடுச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நம்ம சைடும் அப்பீல் ஆகி பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு முழுசா வந்து ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லைன்னும் போது தான் நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு ஒன்று தொடர்றாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில். தொடர்ந்த உடனே சரி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறோம். நம்ம சைடும் பார்த்தீங்கன்னா 2-3 போராட்டம்லாம் பண்ணோம். எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம், டிஎன்பிசி முற்றுகை, அப்புறம் பனகல் மாளிகை முற்றுகைன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த 24/5 லாஸ்ட்டாக ஒரு போராட்டம் கூட பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 25 தான் வந்து இந்த பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் வெளியே வருது. ஓகேவா? ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ரொம்ப தொடர் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பிசிவி லிஸ்ட் அப்படின்றது வெளியே வருது. ஸோ எல்லாருக்குமே பிசிவி லிஸ்ட் வந்துருச்சு, எனக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தோம். பட் அவங்க வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுடுறோம், பட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு சப்போஸ் நெகட்டிவா தீர்ப்பு போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். இதுதான் அந்த 4th பாயிண்ட் இருக்கிற வேர்டுக்கு மீனிங், அந்த பேராகிராஃப் இதுதான் மீனிங். அப்புறம் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஒரே சொல்யூஷன், உச்சநீதிமன்றங்கள வழக்கு வந்து நம்ம முழுமையாக வெற்றி அடையணும். நம்ம ஆல்ரெடி நமக்கு கவுன்சில் வச்சிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அங்கேயும் நம்ம விவாதங்கள் எல்லாமே நம்ம முழுசா நமக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை முழுசா முடிச்சுட்டு அப்பதான் நம்ம வந்து முழுமையா அந்த வந்து பணி நியமனை வந்து நமக்கு ஆர்டர் முழுசா பெற முடியும்.
அப்புறம் bro, இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுலேருந்து பல சட்ட போராட்டங்களை நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்துட்டோம், இன்னும் பண்ணிட்டோம். பட் இந்த ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ண சொல்யூஷன்? கரெக்ட் தான்ப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ரிட் பெட்டிஷனும் நம்ம பார்த்துட்டோம், ரிட் அப்பீலும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நடந்த போராட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்றத்துல நாளைக்கு வந்து ஒரு 957 காலி பண்ணிட்டு இருக்கு. ஒரு 900 பேரோ 700 பேருக்கோ 800 பேருக்கோ வேலை கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்க ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரே கூட்டமைப்பா இதை சப்போர்ட் பண்ணி இந்த கேஸை வின் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம எல்லாருமே அந்த போஸ்டிங் வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம மக்கள்கிட்ட எல்லாமே அவங்களோட சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ நம்ம மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, குறை சொல்ல விரும்பல, பட் ரியாலிட்டி என்னன்னா யாரா இருந்தாலும் அப்படிதான். பட் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், இது குரூப் இருக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். ஸோ தெரியாம இவ்வளவு நாள் வெளியே இருந்துட்டாங்க, இதுக்கப்புறமாச்சும் தெரிஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா ப்ரோ, நேத்து கூட அலாட்மெண்ட் ஆர்டர் நான் வாங்கினேன். பட் நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது பண்ணீங்க அவேர்னஸ் யாருக்குமே இல்ல. இல்ல ப்ரோ, அவேர்னஸ் இல்லன்னுலாம் இல்ல. நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சுட்டும் சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க இப்ப தெரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டே விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து இந்த உச்சநீதிமன்ற வழக்கு ஒரு கொஞ்சம் பேர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து உயர்நீதிமன்ற வழக்குல இருந்து இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்ற வழக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்றது ஒரு சம் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. பட் இங்க அப்பாயின்மெண்ட் ஆடுறது பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எவ்வளவு 900 பேருக்கு வேலை கிடைக்குது, ஒரு 700 பேருக்கு வேலை கிடைக்குது. கண்டிப்பா அப்படின்னும் போது குறைந்தபட்ச எண்ணிக்கையை கொண்ட மாணவர்கள் தான் சப்போர்ட் பண்றாங்க. மீதி பேர் எல்லாருமே வந்து ஒன்லி வாட்சிங், வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க. அதை நம்ம விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையிலே விழிப்புணர்வு இல்லாதவங்க நம்ம கொச்சப்படுத்த முடியாது. தெரிஞ்சுட்டு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இனிமேலாச்சும் நமக்கு இந்த பணி நியமன ஆணையை வந்து நிரந்தரமா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதனால வரைக்கும் நம்ம உயர்நீதிமன்ற வழக்குல இருந்து உச்சநீதிமன்ற நிலுவையில் இருக்கிற வழக்கு வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இனி வரும் காலகட்டத்தில் உங்களோட சுமை எங்களுக்கும் புரியுது. இந்த புதுசா இருக்கிறவங்க வெறுமனையா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் வாங்கிக்கிட்டு வேடிக்கை பார்க்காம இனியும் காலம் தாழ்த்தாம நம்ம கூட ஒன்னா சேர்ந்துப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ இதுக்காக ஒரு குழுவும் ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா மாவட்ட வாரியாகவும் மொத்தமா ஒரு குழுவா அடுத்தடுத்த நடவடிக்கை எல்லாமே எப்படி அப்டேட் கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு குழு தொடங்கி இருக்கோம். ஸோ அதுக்குள்ள டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே இன்னைக்கு வாங்கின அலாட்மெண்ட் ஆர்டரை இந்த 4ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம முழுசா வாங்கிட்டு நம்ம எல்லாருமே பணி நியமன ஆணை பெற்றுட்டு இந்த ஊரக வளர்ச்சித்துறையில நிரந்தர சாலை ஆய்வாளராக பணியமர்வோம். ஒண்ணு மட்டும் கிளாரிட்டியா புரியுது போ, நீங்க பேசுற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கேஸ் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஆமா, அதுக்கு அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த கேஸை முடிச்சனா மட்டும்தான் முழுமையா வெற்றி அடைய முடியும். ஸோ எல்லாரும் இதுக்கப்புறமாச்சும் வேடிக்கை பார்க்காம நம்ம குழுவோட இணைந்து செயல்படுங்க. நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.